ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet everyone in the sweetest name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோமாக. Let's turn our attention to the promise that God has given us in this month. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த நாளிலுக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், Today what God wants to speak to us through this verse is உமது நாமமே, your name, உமது நாமமே, and your name. உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா நாமங்களிலும் உயர்ந்ததா இருக்கிறது. Your name is greater than every other name. ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. There are many names for our God. வேதாகமத்திலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷங்கள் வரை அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து முடியாததா இருக்கிறது. From Genesis to Revelation there are many names, and it is continually to be researched and studied upon. அவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார். He is Jehovah Jireh. அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். He is Jehovah Nissi. அவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். He is also Jehovah Shammah. எல்ஷடாயா இருக்கிறார். He is also El Shaddai. எபினேசரா இருக்கிறார். He is Ebenezer. ஆண்டவர் பல நாமங்களை மூலமாய் நமக்கு அநேக நன்மையான காரியங்களை மகிமைப்படுத்தி வருகிறார். God has been revealing many things through his names, through his different names. அதனால தான் இதை உணர்ந்த எரேமியா சொல்லுகிறார், உமது நாமமே பெரியது. Realizing this, Jeremiah says, your name is great. உம்முடைய நாமத்தை உணரக்கூடிய வல்லமையை எங்களுக்கு இந்த நாளிலே தர எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். You are able and you will give us grace to understand your name. உமது நாமம் பெரியது என்று சொல்லி உணர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியும், those children of God who understand that the name of the Lord is great, what they should do is, அவருடைய நாமத்தின் மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற மகிமையான காரியங்கள் என்ன என்பதையும் இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. May God teach us that what the glory of the name of God that is great will reveal in our lives is also. உமது நாமம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாய், through this phrase your name, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? what should we first do? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமாக. Let's read Deuteronomy chapter 5 and verse 11. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. போதும். You shall not misuse the name of the Lord your God. ஆண்டவரே, உமது நாமமே பெரியது என்று சொல்லுகிற நாங்கள், Lord, we who confess that your name is great, முதலாவது நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் வீணிலே வழங்காமல் இருப்பதற்கு எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். give us grace that we will not misuse your name. கடந்த வாரத்துல கூட 10 கட்டளை குறித்து சொன்னோம். Even in the last week we saw the 10 commandments. மூன்றாவது கட்டளையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, வீணிலே அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான். The third commandment also says that do not use the name of God in vain. 10 கட்டளைகளிலும் இந்த கட்டளை, மூன்றாவது கட்டளை ஒரு உறுதிமொழியான ஒரு கட்டளையாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Among the 10 commandments, the third commandment is like an oath. எப்படி என்று சொன்னால், நாம் வெறும் வாசிப்பதனால் மாத்திரம் இந்த கட்டளையை கைக்கொள்ளாமல், it is not just by reading it and obeying it, என் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த எனக்கு கிருபை தாரும். we should live out this promise. ஆண்டவரே, அதை செயல்படுத்துகிற உறுதிமொழியை இந்த நாளிலே எடுக்க எனக்கு கிருபை தாரும். May God give us grace that we will take a pledge to live according to this word. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் 10 கட்டளையின்படி நடக்கிறோம். Every child of God live according to the 10 நடக்க commandments. முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் அதற்கு கிருபை தருகிறார். We try to obey all these 10 commandments. ஆனால் இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் உயர்த்துகிற நாங்கள், Today when we lift up the name of God, ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் வீணிலே வழங்காமல் இருப்பதற்கு நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். give us grace that we will be careful not to use the name of God in vain. ஏன்னு சொன்னால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Because we are the children of God. நாம் உள்ளத்திலே ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு வெளியே போய் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be careful that not to use the name of God in our hearts and be deceiving in our acts outside. ஏனென்று சொன்னால் மற்றவர்கள் சொல்லும் பொழுது இது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்த தவறான காரியம்.
Because other people will say this mistake was done by a child of God. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தவறான காரியத்தை செய்தார்கள். They would say that the children of God has done these things. இது எல்லாம் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதா இருக்கிறது. All these are the misuse of the name of God. ஒருவேளை இது ஆழமான சத்தியமா இருந்தாலும் இதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Even though this promise has a hidden truth, may God give us grace to understand it. ஒரு பக்கம் ஜனங்கள் தேவனை முறுமுறுக்கிறார்கள். One side the people are murmuring against God. இன்னொரு பக்கம் மோசே தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறார். On the other side Moses is pleading with God. ஆண்டவரே நீர் அவர்களை தண்டிக்க வேண்டாம். Lord, you please do not punish them. ஏன் என்று சொன்னால் இவர்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள். Because these people have the name, your name upon them. நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். We have the name of God on ourselves. நாம் சபையிலே மாத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, வெளியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We are not the children of God only in the church, but outside also we are the children of ஆகவே God. தான் ஆண்டவர் இந்த மூன்றாவது கட்டளையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என் நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்காதிருப்பீர்களாக என்று சொல்லி. That is why this third commandment says, do not misuse the name of God. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என் ஜனங்கள் என்று சொன்னார். In the Exodus chapter 3 and verse 7, God says, my people. அவருடைய நாமத்தை தரித்த ஜனங்களாய் நாம் இருக்கும் பொழுது, When we bear the name of God, புறஜாதிகளின் மத்தியிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை கவனமாய் காணப்பட வேண்டும். we should be very careful how we among the alien people. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மை முறுமுறுத்தது உண்மைதான், அல்லது தவறான காரியங்கள் செய்தது உண்மைதான். It is true that these children of Israel sinned against God. ஆனால் தேவனே நீர் அவர்களை தண்டியாமல் அவர்களை ஆண்டவரே விடுதலை ஆக்கும் என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறார். But Moses prays, Lord, do not punish them but deliver them. இன்னைக்கு புறஜாதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு போகிறவங்க தான். Today the people of the world say these people go to the சபையின் church. ஊழியத்தை தாங்குகிறவர்கள் தான். They even support the ministry of the ஊழியம் church. செய்கிறவர்கள் தான். They also do ministry. ஏன் அவர்களுக்கு இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி அநேகர் சொல்லுவது உண்டு. Many people say, why do they still undergo lot of these trials and troubles? அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் தேவனுடைய நாமத்தை எப்படி வீணில் வழங்காமல் இருக்க நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், In such kind of situations, how we should be careful to not misuse the name of God. யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in the book of Job chapter 1 அந்த and verse ஊரிலே 1. அவன் உத்தமனாய் இருந்தான். He was righteous in that place. அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். He was a righteous man in the sight of அவன் God. தேவன் அந்த பொல்லாத காரியங்களை விட்டு விலகி போகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். He feared God and he shunned evil. அவன் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு சாட்சியை பெற்றான். He had a testimony that he was a child of God. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நாமத்தை அவன் வீணில் வழங்கவில்லை. Even in that situation, he did not misuse the name of God. எப்படி என்று சொன்னால் அவன் பல இழப்புகளை அவன் இழந்தாலும், Even though Job had many losses, அவன் ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். in one single day all his 10 children அவனுக்கு died. இருந்த எல்லா சொத்துக்களும் அழிந்து போனது. All his wealth was destroyed. ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவருடைய நாமத்தை அவன் வீணில் வழங்கவில்லை. Not even once did he misuse the name of God. முதல் அதிகாரம் 21 22 வசனங்களை வாசித்தால் நமக்கு தெரியும். When we read in Job chapter 1 verse 21 and 22, we can see this. அதை வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May the name of the Lord be praised. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவமும் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. In all this, Job did not sin by charging God with wrongdoing. ஒருவேளை யோபு ஆண்டவரே என்னை உத்தமனாய், என்னை நீதிமானாய், என்னை சன்மார்க்கனாய், என்னை இந்த பூமியில ஆண்டவரே கர்த்தாவே பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷனாய் என்னை வாழ வைத்துவிட்டு இப்பொழுது எல்லாவற்றையும் நீர் பறித்துக் கொண்டீர் என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை. Job did not grumble that, Lord, you brought me into this earth and made me live a righteous and upright life, and now you are subjecting me to all these troubles. யோபை பார்க்க வந்தவர்களுக்கு யோபு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Job told these words to the people who came and visited him. The Lord gave and the Lord has taken it இன்னைக்கு away. நமக்கு ஒரு இழப்பு, ஒரு சோதனை வந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்மை எல்லா காரியத்திலிருந்து இப்படி என்னை சோதிக்கிறாரே என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். When we face troubles and trials, we say the Lord is testing me. ஆண்டவரே, நான் ஒருபொழுதும் மற்றவரிடத்திலே உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருப்பதற்கு என்னை காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give me grace that I will be careful, that I will not misuse the name of God. நான் நீதிமானாக, உத்தமனாக, பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற மனுஷனா இருந்து எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, உம்முடைய நாமத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். Even if I live an upright and righteous life and I shun away from evil, help me to protect and not misuse the name of God. புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம். To the New Testament children, God says in Matthew chapter 5, 34 இலிருந்து வாசிப்போம். from verse 34 onwards. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனமா இருக்கிறது. But I tell you, do not swear an oath at all, either by heaven, for it is God's throne, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், or by the earth, அது அவருடைய பாதபடியா இருக்கிறது. for it is his footstool. எதிலும் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரமா இருக்கிறது. Not even by Jerusalem, for it is the city of the great king. வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் நாம் சத்தியம் பண்ணாமல் இருக்க வேண்டும். We should not swear even by the name of heaven or the earth. நீ எந்த பேரிலும் சத்தியம் பண்ணாமல் இருப்பதுதான் நல்லது. It is better not to swear by any name. நாம் சில நேரங்களில் நம்முடைய காரியங்களை சாதிப்பதற்காக நாம் என்ன பண்றோம், சில சத்தியங்களை செய்கிறோம். Sometimes to accomplish certain things we make several promises. இது தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதா இருக்கிறது. It is the misuse of the name of God. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். Say whatever is yes and no. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. Anything beyond this comes from the evil one. ஆண்டவரே கர்த்தாவே, நான் அதிசயமாய் பிரமிக்கப்பட்ட சிருஷ்டிப்பினால் நான் உண்டாக்கப்பட்டேன். Because I am created wonderfully and marvelously. ஆண்டவரே, நான் மிஞ்சி எதையும் சொல்லாதபடி பேசாதபடி ஆண்டவரே உள்ளதை உள்ளதென்று சொல்ல எனக்கு கிருபை தாரும். Give me grace that I will just say as it is yes or no and not anything beyond it. ஒருவேளை எனக்கு உபத்திரவம் பாடு வந்தாலும் அந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தை நான் வீணிலே வழங்க கூடாது. Even if I struggle and face problems, I should not misuse the name of God. அல்ல என்ன ஆண்டவரே கர்த்தாவே, நியாயப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லுவதற்கு மிஞ்சின காரியங்களை சொல்லியோ சத்தியங்களோ நான் சொல்லக்கூடாது. Maybe to justify myself or to show myself righteous, I should not exaggerate and misuse the name of God. வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் நான் சத்தியம் பண்ணால் அது உம்முடைய நாமமா இருக்கிறது ஆண்டவரே. Even if I swear by the heavens or the earth, it is your name, O Lord. நம்ம இந்த பூமியில ஏன் ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறார்? Why did God brought us into this earth? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களை ரட்சிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us that we will be a blessing and to lead others to salvation. சில நேரங்களில் நாம் வீணாய் அவருடைய நாமத்தை வழங்குகிறோம். Sometimes we use the name of God in vain. எப்படி என்று சொன்னால், சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, Like we see in the life of Samson. சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே பிறந்தான். Samson was born to deliver the people of Israel. மனோவாவும் அவனுடைய மனைவியும் தூதனிடத்திலே கேட்கிறார்கள், உம்முடைய நாமம் என்னவென்று கேட்கிறார்கள். Manoah and his wife asked the angel, what is your name? அதற்கு தூதன் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொன்னார். For the angel said, my name is wonderful. அந்த அதிசயத்தின் நாமம் விளங்க பண்ணும் என்று சொன்னார். He said that name that is wonderful will be revealed. அந்த அதிசய நாமம் விளங்கினது. And this name was revealed. என்று சொன்னால், அவர்கள் மலடியா இருந்தார்கள். அவர்கள் பிள்ளை பெற்று ஒரு ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக கர்த்தர் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணினார். Because she was a barren woman and God chose her to reveal a marvelous and miraculous thing to this earth. ஜனங்களை ரட்சிக்க பிறந்த ஒரு சிம்சோன், Samson, who was born to deliver the people of அவன் Israel, நசரேனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். God had commanded that he has to be a Nazarene. பட் அவன் அந்நிய பெண்ணோடு தன் சிநேகத்தை வைத்ததினாலும் தேவனுடைய சொல்லை மீறி நடந்து கொண்டதினாலும், Because he disobeyed God and he delighted in a foreign woman, அவன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கினான். he misused the name of God. நாம் வாசித்த உபாகமம் 5:11 பார்க்கிறோம். We see in Deuteronomy chapter 5:11, என் நாமத்தை வீணிலே வழங்குகிறவரை நான் தண்டியாமல் விடுவதில்லை என்று சொன்னார். I will not abstain from punishing those who misuse the name of God. சிம்சோனுக்கு அதிக பலன் கொண்டு எல்லாரையும் அவன் வெற்றி அடைந்தாலும் கடைசியிலே ஆண்டவருடைய நாமத்தை அவன் வீணிலே வழங்கினதினாலே,
Even though Samson was powerful and he was able to overcome many things, but he அவனும் misused, தண்டிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டான். he also was punished. நாங்கள் ஒருபொழுதும் உடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருப்பதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க கிருபை தாரும். Give us grace that we will be careful not to misuse the name of God at any ஆண்டவரே, instance. நாங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எங்கள் உதடுகள், எங்கள் நாவு, எங்கள் வாய் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டி மகிமைப்படுத்தின ஆண்டவரே. The lips and the tongue that we use to praise your name always should declare the glory of God alone. இரண்டாவது, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம் Secondly, those children of God who have understood the name of God, செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், what should we do? சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, Like the psalmist says, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். some trust in horses and chariots, ஆனால் நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். but I will trust in the name of the Lord our God. NKJV-ல சொல்லப்படுகிறது, I will remember you, Lord. In the NKJV version it says, I will remember you, O Lord. ஆண்டவரே, நான் உம்மை நினைக்க எனக்கு கிருபை தாரும். Give me grace that I will remember you, Lord. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல தான் பார்க்கும்போது, we can praise you, O God. உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை தாரும். In the other version, like American Standard Version says, help us to praise your name, O Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே பெருமை பாராட்ட பறைசாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace that we will praise your name. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட நாம், We who are called the children of God, எப்பொழுதும் அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு கிருபை தருவாராக. may God give us grace that we will exalt and glory in the name of God alone. சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், how should the people of God live? அவர் செய்த மகத்துவத்தையும் மகிமையான காரியங்களையும் விவரித்து அவரை மகிமைப்படுத்தி சொல்ல வேண்டும். They should describe the wonderful and miraculous deeds of God and glorify God. 105, 106, 107 சங்கீதங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள். I request you to read Psalm 105, 106 and 107 at இந்த சங்கீதத்தை தாவீது ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், the reason why David sings these psalms, தாவீதும் லேவியின் புத்திரர்கள் சிலரை தெரிந்தெடுத்து தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் வரும்படி அழைக்கிறார். David chooses certain children of Levi and calls them to come to the presence of God. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக கர்த்தருடைய உடன்படிக்கையை தாவீது தன் நகரத்திலே கொண்டு வந்த பொழுது, Even before Solomon could build the temple, when David brought the ark of the covenant, அந்த உடன்படிக்கையை பெட்டியை வைப்பதற்காக ஒரு சமூகத்தை உண்டு பண்ணுகிறார். he builds a place to keep the ark of the covenant. அந்த சமூகத்திலே தேவனை இந்த 105, 106, 107 சங்கீதங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். In that place he glorifies the name of God in these psalms from 105, 106 and 107. 1 நாளாகமம் 16 அதிகாரம் 7, 8, 9, 10, 11 வசனங்களை வாசித்தால் நமக்கு தெரியும். When we read First Chronicles chapter 16 verse 5 verse 7 and இந்த சங்கீதத்தில் 105, 106, 107 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த 1 நாளாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. the same content in Psalm 105, 106 and 107 is described in First Chronicles chapter 16 verse 7 to 11. திரும்பி பார்க்கிற ஒரு சங்கீதமா இருக்கிறது. It is a psalm that has been reflected upon. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் இட்ட ஆணையை அவர் மறக்காமல் நிறைவேற்றி முடித்தார். God fulfilled the promise that he gave to Abraham, Isaac. யோசேப்பை கர்த்தர் விடுதலையாக்கி உயர்த்தினார். God delivered Joseph and lifted him up. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களையும் மோசேயும் வனாந்தரத்தில் எப்படி அவர் நடத்தி வந்த மகத்துவம் என்பதை குறித்து மேன்மை பாராட்டும் ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதங்கள் அடங்கி இருக்கிறது. These psalms describe the ways that how God delivered his people and he brought them out and he lifted them. ஆண்டவருக்கென்று ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணி He made a place for God. அந்த இடத்திலே தேவனை மேன்மை பாராட்ட ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். God gives us grace to praise his name at that place. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். Today God has given us a temple. இந்த ஆலயத்தில் வந்து அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் பொழுது நிச்சயம் நாம் அவர்களை மேன்மை பாராட்டுகிறோம். When we come to this church and we seek God, we definitely glorify God.
பல புனித ஸ்தலங்களுக்கு போய் தேவனை மேன்மை பாராட்டுவது அல்ல. It is not going in search of many holy places and glorifying God. அல்லது பல இடங்களுக்கு சென்று போய் ஜெபிப்பதல்ல. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை தேட வேண்டும், நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் வந்து தேவனை தேட வேண்டும் என்பதுதான். It is not going in search of different places, but it is to come and to worship God in the place that He has established for us as a church. சில நேரங்களில் புனித ஸ்தலத்திற்கு போவது தவறா என்று கேட்டால், Sometimes if there is a question if it is wrong to go விசிட்டிங்கா to, போலாம். we can go and visit such ஆனால் places. மேன்மை பாராட்டவோ அவருடைய நாமத்தை குறித்து மகிமைப்படுத்தவோ அந்த இடத்திற்கு செல்லக்கூடாது. But we should not go with the wrong intent to just go there to glorify God. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெயர்சபாவுக்கும் போக வேண்டாம், பெத்தேலுக்கும் போக வேண்டாம், கில்காலுக்கும் போக வேண்டாம், தேவ சமூகத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார். Because the word of God says you do not have to go to Beersheba or Bethel or Gilgal, you have to come in search of the presence of God. பெத்தேலிலே கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாகி யாக்கோபுக்கு கர்த்தர் கிருபையை தந்தார். God gave Jacob a vision at Bethel. பெயர்சபாவிலே ஈசாக்குக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். God did a miracle for Isaac at Beersheba. கில்காலிலே யோசுவாவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். God did a miracle for Joshua at Gilgal. அதனால நான் அற்புதம் நடக்கிற இடத்துல போய் தேவனை மேன்மை பாராட்டுவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லதல்ல. So it is not right for the children of God to go to those specific places and glorify God. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை நித்தமும் தேடுவதுதான். It is right for us to come and seek the presence of ஆண்டவரே, God. நான் உம்மை எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? Lord, how can I glorify your name? உமக்கென்று ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல வந்து உம்மை நான் தொழுது கொள்வதுதான். I have to make a place for you and I have to come seeking your presence to that place and worship. ஆண்டவர் நமக்காக சபை தந்திருக்கிறார். God has given us this church. ஆண்டவர் நமக்கென்று ஊழியத்தை தந்திருக்கிறார். God has given us this ministry. புதிதாய் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அல்லது சத்தியத்தை இன்னும் அறியாதவர்கள் புனித ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள். Those who do not know God or those who are not saved go in search of holy places. உருவாக்குகிற ஒரு ஸ்தலம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். We are created in the presence and the church of God. ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறித்து மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை தாரும். Lord, help us to glorify and declare your praises. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள். Shadrach, Meshach and Abednego were in a foreign land. அவர்களுக்கு முன்பாக ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. There was a huge statue that was made before them. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, We read in Daniel chapter நாங்கள் 3. ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். The God we serve is able to deliver us. ராஜாவானாலும் சரி, எரிகிற நெருப்பானாலும் சரி, Be it the king or the burning fire, ஆண்டவர் எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். our God is able to deliver us. ராஜாவே, உமக்கு இதை குறித்து சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு உத்தரவு இல்லை, அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். Your Majesty, we do not have to tell you about this. ஏனென்று சொன்னால் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Because some trust in horses and chariots. நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். But we praise and declare the trust in the கர்த்தருடைய name of God. நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற தேவ ஜனமாய், தேவ பிள்ளைகளாய் விளங்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace that we will live like those who trust in the name of God. எரேமியா சொல்லுகிறது போல, உமது நாமமே பெரியது சிறந்தது என்று சொல்லுகிறது போல, இந்த நாளிலே நாங்களும் சொல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Just like Jeremiah says, your name is great and your name is mighty, we also may declare it. மூன்றாவது, அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் Thirdly, those who know the name of God, நாம் செய்ய வேண்டிய காரியம், what should we do? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Isaiah chapter 57 and verse 15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவர்களாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். For this is what the high and exalted one says, he who lives forever, whose name is holy. I live in a high and holy place, but also with the one who is contrite and lowly in spirit. அவருக்கு பல நாமங்கள் உண்டு, ஒரு நாமம் பரிசுத்தர். He has many names and one of it is holy. அது சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும். Praise the Lord. Amen. Amen. Amen.
அவருடைய நாமத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இந்த பூமியில் இருக்கிறார்கள். There are many people who bear the name of God. ஆண்டவருடைய நாமத்தை இம்மானுவேல் வச்சிருக்கிறவங்க உண்டு. There are people who also have the name of God like Emmanuel. வச்சிருக்காங்க. There are people who are named Ebenezer. ஷாலோம் என்று வைத்திருக்கிறார்கள். There are also people who are called Shalom. இயேசு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். There are also people who are called by the name Jesus. கிறிஸ்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். There are also Christ. ஆனால் ஒருவரும் பரிசுத்தர் என்று வைக்க முடியாது. But nobody can keep the name holy. பரிசுத்தம் அவருக்கே உரியது. Because holiness belongs to God alone. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். The holy God says be holy. ஒருவேளை நம்மளை பார்த்து அவர் பரிசுத்தமாய் வாழுகிறார்கள் என்று சொல்லலாம். They may say, people may say that we live like a holy life. ஆனால் ஒருபோது நமக்கு பரிசுத்தர் என்று பெயர் ஈட்ட முடியாது. But we can never have the name holy. நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த நேம், அந்த பெயர் உரியதா இருக்கிறது. Only to our God belongs that name holy. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். In Leviticus chapter 11 and verse 45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. நான் அழைத்து வந்த தேவன், எங்கிருந்து? அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைத்து வந்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். I the Lord who have delivered you and brought you am holy, therefore you also be holy. 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். Read chapter 19 and verse 2. இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் உங்கள் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். Speak unto the entire assembly of Israel and say, be holy, because I the Lord your God am holy. பொது ஜனங்களுக்கும் சொல்லுகிறார், சபையாருக்கும் சொல்லுகிறார். He says unto the great assembly and to the church, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். because I am holy, you also be holy. 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். You are to be holy to me, because I the Lord am holy, and I have set you apart from the nations to be my own. ஆண்டவர் பொதுவான ஜனத்திற்கு சொல்லுகிறார். God says to the common people. ஒரு சபைக்கு சொல்லுகிறார். He says to the church. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சொல்றார், நீ பரிசுத்தமாயிரு. He also says to an individual, you live holy. ஏனென்று சொன்னால், நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Because I am holy, you also should be holy. ஏதோ ஒரு புண்ணியத்தை, ஒரு தர்மத்தை செய்து நாம் பரிசுத்தமாய் மாறிவிட முடியாது. We cannot become holy by doing a good deed. ஆனால் நிச்சயம் புண்ணியத்தையும் தர்மத்தையும் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. By helping others or by doing good deeds, there is a definite reward மறுமையிலும் உண்டு, in this earth and in eternity also. ஆனால் அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு நாம் உறவாட வேண்டும் என்று சொன்னால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். But to have a fellowship with God, because God is holy, we also ought to be holy. ஆண்டவரே, என்னுடைய பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். There should be holiness in my speech. நான் மிகவும் கவனத்தோடு பேசுகிறேனா? Am I speaking very carefully? சில நேரங்களில் ஆண்டவரே, என்னுடைய கோபத்தினால் ஆண்டவரே நான் தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசி விடுகிறேனா? Sometimes in my anger do I say some vain words? ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். Give me grace to guard my holiness. என்று சொன்னால் அவர் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். Because we are his children who bear his name. என்னுடைய செயல்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். My acts should be holy. ஒவ்வொரு வேலை காரியங்களும் அது பரிசுத்தமாய் இருக்கிறதா? All the acts of my hands are, is it holy? என் நடக்கை, என் வாழ்க்கை முறைகள் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். There should be holiness in my walk and my lifestyle. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நோவாவானாலும் சரி, அது தானியேல், யோபு, ஏனோக்கு, இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் இருந்தது. There was holiness and righteousness in the lives of the children of God, like Noah, Enoch and Daniel. தேவனை தரிசிக்க அவர்களுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். God gave them to see God. இன்று ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் வீணிலே வழங்காமலும் உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டவும் விருப்பப்படுகிற நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We commit ourselves that we will seek your name and live holy life. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை
9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41